வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சித்ராவின் காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்ததும் பிரபு சித்ராவை கண்டிப்பான் என நினைத்து கொண்டிருந்தாள் கற்பகம். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. ஒரு அண்ணனா மரியாதையா அவளை கண்டிப்பேன்னு நினைச்சா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்ற. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்று கோபமாக கேட்டாள் கற்பகம். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதான் அண்ணனே சொல்லிடுச்சுல அவரை வர சொல்லி. அவர்கிட்ட பேசி பார்த்ததுக்கு அப்புறம் அக்காவை அவருக்கு கட்டி கொடுங்க. அவர் நல்லா பார்த்துக்குவாருமா. எனக்கும் அவரை தெரியும், நல்ல மனுஷன். மனுஷங்களோட மனசை பாருங்க. அவங்க பின்னாடி இருக்கிற தகுதியை பார்த்து எங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்துறாதீங்க என்றாள் குழலி. வாடிமா குழலி, உன் அக்காவை இதுக்கு தான் அடிக்கடி கூட்டிட்டு திரியிறியா? நீ பார்க்குற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? இவளை காதலிக்கிறவனுக்கே கட்டி கொடுத்துட்டா நீயும் எவனையாவது கூட்டிட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று கற்பகம் கேட்க, அம்மா என்ன பேச்சு பேசுற பொண்ணுங்க கிட்ட அருவெறுப்பா இருக்கு. நீ கண்டிப்பான அம்மா தான், எங்களுக்கெல்லாம் நல்ல அம்மா தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, புரியுது. அதுக்காக நீ பேசுறதெல்லாம் எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாதுமா. என்ன வார்த்தை இதெல்லாம் பொண்ணுங்க முன்னாடி? நீங்க என்ன அப்படியே வளர்த்து வச்சிருக்கீங்க எங்களை என்று வேலு கேட்க, என்னடா எல்லாரும் குடும்பமா ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இப்போ நீங்க எல்லாம் ஒன்னா? உண்மையை கண்டிப்போட பேசுற நான் மட்டும் தப்பு. நான் எதை நினைச்சு பேசுறேன்னு யோசிங்க. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் குட்டின்னு அமைஞ்சா மட்டும் போதுமா? அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா சொந்த பந்தம் வேண்டாமாடா? ஏதாவது ஒரு விசேஷம்னா இவளும் இவன் புருஷனு மட்டுமா வந்து நிற்பாங்க? அவங்களுக்குன்னு மாமனார் மாமியார்னு 4 பேர் இருந்தா தானே கௌரவம், மரியாதை. 2 சொந்தமும் சேர்றது தானடா கல்யாணம். இப்படி எந்த கௌரவமும் இல்லாத அனாதை பையில கட்டிக்கிறேன்னு சொல்றா. நீங்க எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறீங்க. ஏங்க குத்துக்கள் மாதிரி நிக்கிறீங்களே, எதையாவது வாயை திறந்து பேசுங்க. என் பொண்ணு தங்கம், சொக்க தங்கம், குழந்தைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க குழந்தைங்க பண்ணி வந்திருக்கிற வேலையை பார்த்தீங்களா? எவனோ ஊர் பேர் தெரியாதவனை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் வந்து நிக்கிறா. இப்போவாது வாயை திறந்து பேசுங்களேன் என்றாள் அவள். என்ன பேச சொல்ற? என்னைய என்ன பேச சொல்ற? நான் பேசுறதை என்னைக்காவது நீ காது கொடுத்து கேட்டிருக்கியா? இப்போ வந்து பேசுனா என்ன பேசுறது? அதான் குடும்பத்துல பெரியவங்க நீங்க எல்லாம் முடிவெடுக்கிறீங்களே. ஏமா சித்ரா, குழலி, அம்மா மாதிரி உங்ககிட்ட நான் என்ன அவ்வளவு கடுமையாவா நடந்துக்கிட்டேன்? ஒரு ஃப்ரெண்டா தானம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டேன். உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த அப்பா கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்க ஆசைக்கு நான் எப்போமா குறுக்க நின்றுருக்கேன். உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கலம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அவர். சித்ரா, நீ அவரை காலையில ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு. அவர்கிட்ட நான் பேசணும் என்று சொல்லிவிட்டு இப்போ போய் படுங்க என்று அவர்களை அனுப்பி வைத்தான் வேலு. என்னடா வேலு, அவ திடீர்னு வந்து எவனையோ லவ் பண்றேன்னு சொல்றா. ஆனா ஆளு யாரு பேர் என்னன்னு எதுவுமே தெரியாம நீ வேற வர சொல்லு பேசிக்கலான்னு சொல்ற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்றாள் கற்பகம். அம்மா, இப்போதைக்கு அவங்க நம்புற மாதிரி பேசினாதான் அமைதியா போய் படுப்பாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு போறாங்க என்றான் வேலு. என்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல என்று கோபமாக உள்ளே சென்று விட்டாள் கற்பகம். சிறிது நேரம் யோசித்த வேலு, எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே போய் படுத்தான் அவன். இந்த பக்கம் சித்ராவோ, குழலி, இங்கே நடப்பதெல்லாம் கனவா நிஜமானு என்னால் நம்ப முடியலடி. வேலுவா இப்படி பேசுகிறான். வேலுவை பற்றி நினச்சி நான் எவ்வளவு பயந்தேன். என்னை அவர்கிட்டேருந்து பிரிச்சிடுவான், எங்களை வாழ வைக்க மாட்டான்னு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவான் நான் சொல்ல மாட்டானு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்டி. ஆனால் இன்னைக்கு அவனே சரின்னு சொல்கிறான். எனக்கு ஒரே குஷியாக இருக்குடி. என்னால் என் கண்ணையே நம்ப முடியல. எனக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குறான் என்றாள் சித்ரா. இருக்கா, விடியட்டும். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் மொத்தமாக நீ சந்தோஷப்பட்டுக்கோ என்று குழலி சொல்ல, என்னடி இப்படி சொல்ற? அவன் எங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி தானே பேசுறான் என்றாள் சித்ரா. அப்படியே நம்புவோங்க்கா. உன் நம்பிக்கை பழிச்சா எனக்கும் சந்தோஷம்தான்.
என்னால் இதை நம்ப முடியல. வேலு இந்த மாதிரி கேரக்டர் இல்லையே. அவன் ஃப்ரெண்டோட காதலையே இவன் தான் பிரித்து விட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு உன் விஷயத்த ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறானே, அதான் எனக்கும் ஒன்றுமே புரியலக்கா என்று குழலி சொல்ல, அவன் நல்ல மனசோட தாண்டி சொல்கிறான். எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு. அவன் எங்களை சேர்த்து வைப்பான் என்றாள் சித்ரா. அக்கா, எனக்கும் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. நம்ம நம்பிக்கையை அப்படியே காப்பாத்திட்டானா எனக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம அவனை இப்போதைக்கு முழுசாக நம்பக்கூடாது. வேலு உன் காதல் விவகாரம் தெரிஞ்சும் ஒரு பேச்சுக்கு கூட கோபமே படாமல் சரின்னு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டானே, அதனால தான் இந்த சின்ன சந்தேகமும். மற்றபடி நீ ஹாப்பியாக இருக்கா? காலையில் பிரபுக்கிட்ட ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லு. மிச்சத்தையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்பா சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் என்றாள் குழலி. ஆனால் அப்பா மனசு உடைஞ்சு போயிடுச்சுடி. நான் அவர்கிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறாரோ? காதலை எப்படிடி போய் பெற்றவங்க கிட்ட சொல்கிறது? யாருக்கும் தெரியாமல் வர்றதுக்கு பேர் தானே காதல். இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதா? இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட தான் முதல்ல சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நானே வேலுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்பா கிட்ட காலையில் எழுந்த உடனே மன்னிப்பு கேட்கணும் குழலி. மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கு என்றாள் சித்ரா. சரி சரி, எதையும் யோசிக்காம படு. காலையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இருவரும் தூங்கிவிட்டனர். மறுநாள் காலை விடிந்தது. சித்ரா முதலில் தூங்கி எழுந்தாள். ஏ குழலி, எழுந்திருடி, நல்லா விடிஞ்சிடுச்சு என்று சொல்லிவிட்டு இருவரும் எழுந்து வெளியே வந்தார்கள். அங்கே அனைவரும் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார்கள். பத்தியாடா வேலு, வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது. இவளுங்க எப்படி ஆடி அசைஞ்சு தூங்கி எழுந்து எவ்வளவு மெதுவா வராளுங்க பாரு. இப்படித்தான் இவளுகளை வளர்க்குறாரு உங்க அப்பா என்றாள் கற்பகம். அம்மா, தூங்கி எழுந்து வரும்போது இதெல்லாம் பேசணுமா? கொஞ்சம் அமைதியா இரு என்றான் அவன். என்ன சித்ரா, அந்த பையன்கிட்ட பேச சொன்னேனே, சொல்லிட்டியா என்று சித்ராவிடம் கேட்டான் அவன். இல்லைண்ணா, நைட்டு தானே பேசினோம். அதான் நான் அப்பவே போய் தூங்க போயிட்டேனே. அதுக்கப்புறம் இப்போதான் எந்திரிச்சு வரோம். எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட தான் ஃபோன் இல்லையே என்றாள் அவள். ஆமா, இதுக்கெல்லாம் மட்டும் உங்ககிட்ட ஃபோன் இருக்காது, சொல்லவும் முடியாது. இத்தனை நாள் யாரோட ஃபோன் எடுத்து அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அப்பெல்லாம் நாங்க சொல்லி தான் பேசினியோ என்று கற்பகம் கேட்க, விடுமா, சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காம. சரி சித்ரா, இந்தா ஃபோன், அவர்கிட்ட பேசி விஷயத்தை சொல்லு என்று வேலு தன் மொபைலை அவளிடம் கொடுத்தான். அந்த நேரம் யாரோ வந்து, என்னம்மா கடை திறக்கவே இல்லை, சாப்பாடு ஒன்றும் இல்லையா என்று கேட்க, இன்னைக்கு கடை லீவுங்க, 2 நாளைக்கு கடை திறக்கிறதா இல்லை என்றாள் கற்பகம். ஏமா, என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? எப்பவும் நாங்க இங்கே தான் சாப்பிட்றோம். அதை நேத்தே சொல்லி இருக்கலாம்ல, இப்போ சொல்றீங்க என்றார் அவர். ஏங்க, எங்க கடையை நாங்க திறக்கிறோம் மூடுறோம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும் என்று கற்பகம் பதிலுக்கு பேச, யாருக்குமா உடம்பு சரியில்லை? நல்லா தானே பேசுற என்றார் அவர். நல்லா பேசினா உடம்பு சரியா இருக்குன்னு அர்த்தமா? வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடை இல்லைன்னா பேசாம போங்கண்ணே. நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கேட்டாலும் அவங்க கிட்டையும் சொல்லிட்டு போங்க, கடை இன்னைக்கு லீவுன்னு என்று அழுத்தமாக சொன்னாள் கற்பகம். ஏமா, யார் மேலேயோ உள்ள கோபத்தை கடைக்கு வர்றவங்க மேல காட்டுறீங்க? இப்படி பேசினா நாளைக்கு எப்படி நம்ம கடைக்கு அவங்க வருவாங்க? ஏன் இன்னைக்கு கடைக்கு லீவு விட்டீங்க என்று வேலு கேட்க, பின்ன என்னடா, இவ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு எப்படி கடையை திறக்க முடியும்? அந்த மனநிலையிலேயா நான் இருக்கேன்? இன்னைக்கு நீ வேற அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்க. ஏதாவது பேச்சுவார்த்தை முத்தி சண்டை சச்சரவுனா கடைக்கு வரவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்களா? அப்புறம் நம்ம வீட்டு விவகாரம் ஊருக்குள்ள தெரிஞ்சிரும்ல. அதனால தான் பிரச்சனை முடிகிற வரைக்கும் கடையை திறக்க வேணான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்றாள் கற்பகம். இது என்ன முட்டாள்தனம் கற்பகம்? கரப்பாம்பூச்சிக்கு பயந்து வீட்டை எரிச்ச கதையா இருக்கு. கடை எங்க இருக்கு, வீடு எங்க இருக்கு? யாருக்கு தெரிய போகுது நம்ம வீட்டில் நடக்கிறது? அதுக்காக வியாபாரத்தை நிறுத்த முடியுமா? நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த கடை தான். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்காக கடையை மூடினா நாளைக்கு யார் வருவாங்க என்றார் ரத்தினம். இதுக்கெல்லாம் நல்லா வாயை திறந்து பேசுங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது வாயை திறந்தீங்களா? உங்ககிட்ட எத்தனை தடவை அவளை கண்டிக்க சொல்லியிருப்பேன். ஒரு தடவையாவது அவளை என்னன்னு கேட்டிருப்பீங்களா நீங்க என்றாள் கற்பகம். அம்மா, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக நான் இங்கே உட்கார்ந்துருக்கல.
நான் அவகிட்ட பேச சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரோ ஒருத்தனுக்கு அவளை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தானே? நல்லவனா இருந்தா சித்ராவை இவனுக்கு கட்டி கொடுக்க வேண்டியது தானே என்றான் வேலு. என்னடா ராத்திரி அப்படி சொன்ன, இப்போ இப்படி சொல்ற என்றாள் கற்பகம். நீ கொஞ்சம் அமைதியா இருமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் வேலு. சித்ராவும் குழலியும் வேலுவின் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று பிரபுவிற்கு போன் செய்தார்கள். பிரபுவும் போனை எடுத்தான். ஹலோ, யார் பேசுறீங்க என்றான் அவன். என்னங்க, நான் சித்ரா பேசுறேன். இது என் அண்ணனோட போனு. நேற்று நைட்டு இங்க பிரச்சனை ஆயிடுச்சுங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அண்ணா வந்துட்டான். எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். என் குடும்பத்துல இப்ப எல்லாருக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னாங்கங்க. அதனாலதான் உங்களை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. வரீங்களா? உங்களால வர முடியுமா என்று சித்ரா கேட்க, இது என்ன கேள்வி சித்ரா? பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா சம்பந்தப்பட்ட ஆளு நான் தானே பேசணும். கண்டிப்பா வரேன். நீ நைட்டு போனை கட் பண்ணின உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் இருந்தேன். பரவாயில்ல, கூப்பிட்டு பேசுற அளவுக்கான மனநிலையில தான் இருக்காங்க. கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒத்துக்கலைனாலும் நம்ம ஒத்துக்க வச்சிடலாம் என்று அவளுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூறினான் பிரபு. சரிங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு சித்ரா போனை வைத்தாள். என்னடி குழலி, எல்லாம் நல்லபடியா முடியுமா? வேலு ஒத்துப்பானா என்று சந்தேகத்துடன் சித்ரா குழலியை பார்த்து கேட்டாள். அண்ணன் தானே பேசணும்னு சொல்லுது. நம்மளை மீறி என்னக்கா நடந்துட போகுது? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அமைதியா இரு என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மறுபடியும் வேலுவுக்கு போன் வந்தது. என்னடி, ஏதோ போன் வருது, எடுக்கலாமா என்றாள் சித்ரா. வேண்டாக்கா, இது அண்ணனுக்கு வந்த போன், அதுவே பேசிக்கும், நீ வா என்று சொல்லிவிட்டு குழலி கொண்டு போய் வேலுவிடம் போனை கொடுத்தாள். அண்ணே, யாருன்னு தெரியல, உனக்கு ஒரு போன் வந்துச்சு என்றாள் குழலி. யாரு என்று போனை வாங்கி பார்த்தான் வேலு. மேனகா கால் பண்ணியிருந்தாள். சரி சரி, ஆபீஸ்ல இருந்து பண்றாங்க, அப்புறம் பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, என்ன அவர்கிட்ட பேசிட்டீங்களா? 2 பேரும் வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்களா என்றான் அவன். சொல்லிட்டோம் அண்ணா, இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு என்று சித்ரா சொல்ல, சரி சரி நீங்க போங்க என்று அவர்களை அனுப்பி வைத்தான் அவன். அம்மா, ஆபீஸ்லேருந்து போன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் சென்று விட்டான் வேலு. வெளியில் சென்றவன் மேனகாவிற்கு போன் பண்ணினான். ஏய் வேலு, எத்தனை தடவை போன் அடிக்கிறேன், என்ன ஆச்சு? நம்ம விஷயத்தை பத்தி நீ பேசிட்டியா? நீ எதுக்காகடா இங்க போன? போனையும் எடுக்க மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற. இதுக்கு தான் உன்னைய ஊருக்கு நான் அனுப்புறதே இல்லை. நம்ம விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல பேசுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். என் பாட்டி என் உயிரை வாங்குறாங்க. என்னடா முடிவு பண்ணிருக்க? உனக்கு என்ன, நான் இப்போ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறியா? அதனாலதான் நீ அமைதியா இருக்கியா என்றாள் அவள். ஒரு நிமிஷம் இருடி, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி ஊருக்கு வந்திருக்கேன். என்னைய பேச விடாம நீயே பேசிக்கிட்டு இருந்தா நான் எப்படி பேச முடியும்? என்னைய பதில் சொல்ல விடு. நான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசதான் இங்க வந்தேன். இங்க வேற ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம விஷயத்த பேசணும். அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ போனை வை, நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ் கால்னு சொல்லி தான் பேச வந்தேன். நான் உனக்கு விவரமா அப்புறம் சொல்றேன்டி, பாய் என்று போனை வைத்தான் வேலு. டேய் வைக்காதடா டேய் என்றாள் மேனகா. அவள் சொல்ல சொல்ல அவன் போனை கட் பண்ணி விட்டு சென்று விட்டான். திமுரு பிடிச்சவன், பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்றான். எங்க போனாலும் இங்கே தானே திரும்பி வரணும், வரும்போது பார்த்துக்கிறேன் என்று மேனகாவும் திட்டிவிட்டு போனை வைத்து விட்டாள். என்னப்பா, ஆபீஸ்க்கு பேசிட்டியா என்று கற்பகம் கேட்க, ஆமாமா பேசிட்டேன், வேலை இருக்கு, எப்போ வரேன்னு கேக்குறாங்க என்றான் அவன். இப்போதானே சனி ஞாயிறு லீவுன்னு வந்திருக்க, என்னவா லீவுல கூட அப்படி வேலை? அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம். வேலை பிடிக்கலனா நீ இங்கே வந்து கல்லாப்பெட்டியில் உட்காரு, நமக்கு ஹோட்டலில் வர்ற வருமானமே போதும் என்றாள் கற்பகம். அந்த நேரம் செந்திலும் பிரபுவும் வந்து வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தினார்கள். வண்டியின் சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்தாள் சித்ரா. அண்ணா, அவர் வந்துட்டாரு என்றாள். சரி சரி, நீ இங்கேயே நில்லு, நாங்க போய் பேசுறோம், நீ ஒன்னா இங்க வர வேண்டாம் என்றாள் கற்பகம். நீ எங்கம்மா போய் பேச போற? வீட்டுக்கு வெளியில வச்சா?
இரு, நான் போய் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேலு எழுந்து வெளியில் சென்றான். இதில் பிரபு யாரு என்றான் அவன். நான் தாங்க பிரபு என்று பிரபு சொல்ல, வாங்க உள்ள வாங்க. இது யாரு என்றான் வேலு செந்திலை பார்த்து. என் ஃப்ரெண்டு தான், பேர் செந்தில் என்று பிரபு சொல்ல, ஓ நீ அந்த தெற்கு தோப்புல உள்ள ஆளு தானே, இவர் கூட என்ன பண்றீங்க என்றான். செந்திலோ, ஆமாப்பா, இவர் கூட தான் வேலை பார்க்குறேன், இவர் கூட தான் ரூம்லையும் தங்கி இருக்கேன் என்றான் அவன். சரி சரி, 2 பேரும் உள்ள வாங்க என்று அழைத்து கொண்டு சென்றான் வேலு. சித்ராவிற்கும் குழலிக்கும் மனதிற்குள் திக்கு திக்கு என்று இருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று. அவர்கள் உள்ளே வருவதற்கு முன்பே கற்பகத்திடம், என்ன நடந்தாலும் நீ பேசக்கூடாது, அமைதியா தான் இருக்கணும் என்றார் ரத்தினம். கல்யாணமாகி வருஷம்தான் ஓடி இருக்கு, என்னை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை என்றாள் கற்பகம். அவர்களும் உள்ளே வந்து விட்டார்கள். அப்பா, இவர்தான் பிரபுவான் என்று வேலு அறிமுகம் செய்ய, எங்களுக்கு நல்லா தெரியும்பா என்றார் ரத்தினம். உட்காருங்க 2 பேரும். குழலி, 2 பேரும் குடிக்க காஃபி போட்டுட்டு வா என்றான் வேலு. டேய் என்னடா என்று கற்பகம் கோபப்பட, அம்மா நீ அமைதியாயிரு, நான் பேசிக்கிறேன் என்று பிரபுவிடம் பேச்சை தொடர்ந்தான் வேலு. சித்ரா வேலுவின் காதல் கைகூடுமா? இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.